தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, இப்படி பல செய்திகள், அதிர்ச்சியான செய்திகள். திரிஷா ராஜ்யசபா உறுப்பினர், டெல்லியினுடைய அதிகார மையம், இப்படி பல தகவல்கள் இறக்கை கட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. அதிமுக உடைய போகிறது. லீமா ரோஸ் கட்டுப்பாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். திமுக விஜய் காலடியில் விழுந்து விட்டது. எங்கள் மீது வழக்கு போட்டு விடாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். சட்டமன்றத்திலே வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது நாங்கள் வெளியேறி ஒளிந்து கொள்கிறோம், நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். இப்படியெல்லாம் விஜயிடம் திமுக சரண்டர். அதிமுக லீமா ரோஸ் கட்டுப்பாட்டில் போய் லீமா ரோஸ் ஒரே தொலைபேசியில் விஜயோடு தொடர்பு கொண்டு எடப்பாடியை இணைக்கிறார். நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் என்னுடைய பிரதான சிஷியர்கள் வேலுமணி, தங்கமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், CV சண்முகம், இவர்களெல்லாம் என்னுடைய தொண்டரடி பொடிகள். என்னுடைய பல ஆயிரம் கோடிக்கு, பல லட்சம் கோடிக்கு இவர்களெல்லாம் அடிமைகள். தேர்தலில் தோற்று போனவர்களுக்கு நான் 50 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறேன். அத்தனை பேரா எனக்கு பின்னால் வாருங்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்கிறேன், என் பின்னால் வாருங்கள். பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக மாறிய, கோயமுத்தூரில் குடியிருக்கக்கூடிய சார்லஸ் மார்டின், தமிழக சட்டசபையில் அமைச்சராக போகிற ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, லீமா ரோஸ், இப்படி பல பேருடைய அரசியல் ஆடுகளமாக தமிழ்நாடு மாறிவிட்டு இருக்கிறது. திரிஷா டெல்லியினுடைய பிரதிநிதி, விஜய் முதலமைச்சர், ஆதவ் அர்ஜுனா புஷி, இப்படியெல்லாம் பல மாற்றங்கள், அதிர்ச்சிகள் நடந்திருக்கிறது. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா, இரண்டுக்கும் எனக்கு வேறுபாடுகள் தெரியவில்லை. மூப்பனாருடைய தம்பி மகன் திருமணத்தில் நாட்டியம் ஆடியவர் தான் ஜெயலலிதா. மூப்பனார் திருமணம் நாட்டிய திருமணம். இந்த நாட்டியத்திற்கு ஒரு பெரும் விலை கொடுக்கப்பட்டு கூட்டி கொண்டு போய் நாட்டியம் மூப்பனார் ஆடியவர் தான் ஜெயலலிதா. இதெல்லாம் வரலாற்று பக்கங்கள். இந்த வரலாற்று பக்கங்கள் மீண்டும் அப்படியே தொடர்கிறது. இதிலிருந்து விடுதலை பெறும், அரசியல் தெளிவு பெறும் வாய்ப்பே இல்லை. அரசியல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. கேட்காமலே ஆதரவு காங்கிரஸ் விஜய்க்கு, கேட்காமலே 2 கம்யூனிஸ்டுகள் ஆதரவு, கேட்காமலே ஆதரவு பாமக, ஆதரவு கொடுக்கிறோம் என்றாலும் வேண்டாம் விசிக, வலிந்து கொடுக்கிறோம் வேண்டாம் விசிக. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் ஆட்சியை கவிழ்த்து விடுவீர்கள். ஆதவ் அர்ஜுனா காரணம், நீங்கள் உதயநிதியினுடைய விசுவாசிகள். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இரவு பகல் எந்த நேரத்திலும் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களே அல்ல. இப்படி வன்னியரசு உங்களுடைய ஆதரவே வேண்டாம். நான் உங்களுக்கு பல லட்சத்தை வாரி கொடுத்தேன், பல கோடிகளை வாரி கொடுத்தேன், ஆனால் என்னை வெளியிலே தள்ளி வாரி விட்டீர்கள், காலை வாரி விட்டீர்கள். அதனால் நீங்கள் என்னை வெளியேற்றுவதற்கு காரணம் திமுகவருடைய லஞ்ச லாவணிய ஊழல் பணம். அதனால் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களே அல்ல. வன்னியரசு திருமா 2 பேரும் உதயநிதியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள். திருமாவே வன்னியரசு கட்டுப்பாட்டில் இருப்பார், ரவிக்குமார் கட்டுப்பாட்டில் இருப்பார், ரவிக்குமார் திமுகவின் கட்டுப்பாட்டில் இருப்பார். வழியக்க போனாலும் உங்கள் சாவகாசமாக வேண்டாம், கதவை அடைத்து விடுங்கள், கதவை பூட்டி விடுங்கள். இப்படியான நிலைக்கு விசிக தள்ளப்பட்டது. திமுகவுக்காக விசுவாசமாக இருந்தால் திமுகவும் உங்களை வெளியே தள்ளிவிடுகிறது. இந்த சூழல் தான் நிலவுகிறது. ஆக பல மூத்த அரசியல் தலைவர்கள், வன்னிக்காடுகளில் களமாடிய வைகோ போன்றவர்களெல்லாம் சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. ஈழத்தை விற்று விற்று காசாக்கிய இந்த சைமன் முகவரியே இல்லை. இப்பொழுது தமிழ்நாடு அரசியல் விஜய், திரிஷா
ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இவர்களை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்டாலினை விட, திருமாவளவனை விட, எடப்பாடியை விட, இவர்களை விட அவர்களே மேல். புஷி ஆனந்தே மேல், திரிஷாவே மேல், விஜயே மேல், ஆதவ் அர்ஜுனாவே மேல். இவர்களெல்லாம் போலி திராவிட அரசியல்வாதிகள். இந்த மக்கள் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் இவர்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டார். ஸ்டாலினை விட, கருணாநிதியை விட, அண்ணாதுரையை விட விஜய் மேலானவர். சசிகலாவை விட, ஜெயலலிதாவை விட திரிஷா மேலானவர். இந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டான். மக்கள் வந்து விட்டார்கள். தலித்தியம் தோற்று போய்விட்டது, தமிழ் தேசியம் தோற்றி போய்விட்டது, திராவிடம் அழிந்து போய்விட்டது, அண்ணாயிசா குண்ணாயிசம் ஆகிவிட்டது. இதெல்லாம் விழி பிதுங்கி முகம் கிழிந்து தொங்குகிறது பனையூரில். நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிக்கிறோம், எங்களுடைய ஆதரவை ஏற்றுக்கொள்ளுங்கள். சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது என் தந்தையார் காலத்திலே வெளியேறிடுவோம், ஈழப்பிரச்சனைக்கு ஆதரவாக நிலை எடுக்கிற பொழுது. இப்பொழுது நாங்களும் அதே பின்பற்றி வெளியேறி விடுகிறோம். எங்கள் மீது வழக்கு போட்டு விடாதீர்கள். 5 லட்சம் கோடிக்கு வழக்கு போட்டால் திமுக குடும்பம் மொத்தமாக உள்ளே இருக்கணும். அட்சத திதி அன்று ஜிஆர்டியிலிருந்து நீங்கள் 50 கிலோ தங்கம் துர்காமா வாங்கியிருக்கிறார். 500 கோடி ரூபாய் மோகன் என்ற எஸ்சிடிசி அதிகாரி 700 எஸ்சிடிசி கண்டக்டர் டிரைவர் லைசன்ஸு ஒருவரே வைத்திருக்க வேண்டும். 7 லட்சம் ரூபா 700 பேருக்கு வேலை போடப்பட்டிருக்கிறது. அத்தனையும் 500 கோடி ரூபாய் அந்த எஸ்சிடிசி மேனேஜர், சேலம் மேனேஜர் மோகன் அப்படியே உதயநிதிட்டு கொண்டு 500 கோடி ரூபாய் குட்டி கொடுத்துருக்காரு. வழக்கு போட தயாரா விஜய்? நான் பார்த்து கேட்குறேன். 500 கோடி ரூபாய் பணம் கொடுத்த 700 பேர் பட்டியல் இருக்கு. 700 பேர் லஞ்சம் கொடுத்து அந்த பதவிக்கு வந்திருக்கான். 471 நாள் செந்தில் பாலாஜி சிறையில் வைத்தீர்கள், உதயநிதியை சிறையில் வைப்பீர்களா? 471 நாள். இப்படி பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரிகள், அதிமுக ஐஏஎஸ் அதிகாரி, திமுக ஐஏஎஸ் அதிகாரி, பாஜக ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரியே இல்லை. 10%, 15% ஊழலே இல்லாத ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களை விஜய் வேலை வாங்க முடியுமா? உங்களுடைய அத்தனை நகர்வுகளும் சமரசம் செய்யப்படும், கோடிகள் சமரசம் செய்யப்படும். திமுகவுக்கு பாதி, அதிமுக பாதி, அப்படியே முடிஞ்சு போச்சு. தட்டி கேட்க நாதி இல்லை, தட்டி கேட்க விதி இல்லை. இதுதான் விஜய் கட்சியினுடைய அரசியலா என்ற கேள்வி 10 நாளில் விடை தெரிந்துவிடும், 10 நாளில் முழுமை பெற்றுவிடும். இது ஒரு திமுக ஊழல் ஆட்சி தான் தொடங்குகிறது. ஐஏஎஸ் அதிகாரிகள் ஊழல் செய்வதற்கு நீங்கள் பெட்டியோடு நிற்கிறார்கள். சேகர் ரெட்டி நிற்கிறார். 15,000 ஏக்கர் சோலார் பிளான்ட் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, கும்பம், கம்பம் எல்லா பக்கம் வாங்கியிருக்கார். ஒரு ஏக்கராவுக்கு 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும். யார்? அமைச்சர். இப்படி தேடி பிடிக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது. இந்த ஊழல் ஆட்சி தான் தொடரப்போகிறது. இந்த ஊழல் ஆட்சிக்கு மாற்று ஆட்சி எங்கே போய் பிடிப்பது? யாரை பிடிப்பது? மீண்டும் அதே ஊழல் அதிமுகவா? மீண்டும் அதே ஊழல் திமுகவா? இல்லை நாங்களும் நீங்களும் கூட்டணியை அமைத்துக் கொள்ளலாமா? முப்பெரும் கூட்டணி இல்லை. நாங்கள் ஊழலே அல்ல, ஊழல் சேறு படிந்தவர்கள் அல்ல, ஊழல் சேரை படிய விடமாட்டோம். நாங்கள் உத்தமர், சிந்தனையாளர். இப்படி விஜய் கட்சிகளும் சொல்ல போகிறார்களா என்பதை 10 நாளில் தெரிஞ்சிடும். லீமா ரோஸ் அதிமுகவில் ஒரு புதிய தலைவியாக உருவெடுத்திருக்கிறார். இப்படி புதிய தலைவியாக உருவெடுப்பதற்கு காரணம்
அவர் கொடுத்த 100 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் வளர்மதிக்கு, 10 கோடி ரூபாய் கோகுலேந்திராவுக்கு, ஒரு 50 கோடி ரூபாய் வேலுமணிக்கு. இது எல்லாம் யாருடைய மக்களுடைய வரிப்பணம்? எங்கே கொட்டி கொடுக்கப்படுகிறது? யார் இதை முன்னின்று செய்கிறார்கள்? இப்படி பல கேள்விகள். ஒரு சசிகலாவை விரட்டுவதற்கு எடப்பாடிக்கு 10 வருடம் ஆகிவிட்டது. இப்பொழுது 10 சசிகலா உள்ளே வந்து விட்டார். லீமா ரோஸ் 10 சசிகலா. சசிகலாவிடம் ஒரே ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தார், ஜெயலலிதா. லீமா ரோஸ் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 34 முதலமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. 35 முதலமைச்சர்களுக்கும் வாரி வழங்கி நிதி கொடுக்கக்கூடியவர் லீமா ரோஸ். 10 சசிகலாவுக்கு இணையானவர் எடப்பாடி. லீமா ரோஸிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றுவாரா அல்லது அதிமுக எடப்பாடியை காப்பாற்றுமா என்பதை கூடிய விரைவில் பதில் தெரிந்துவிடும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அத்தனை விஜய் சரண்டர் ஆயிடுச்சு. வீரன் போராடுவான், கோழை சரணடைவான். ஸ்டாலின் ஒரு கோழை, எடப்பாடி ஒரு கோழை. 2 கோழைகளும் நீட்டி நிமிர்ந்து விஜய் வீட்டுக்கு முன்னால் வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதில் யார் வீரன், யார் நெஞ்சை நிமித்துவார்? அத்தனை பேரும் ஊழல்வாதிகள், கோடிகளை குவித்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள். இந்த ஊழல்வாதிகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியுமா அல்லது 2 ஊழல்வாதிகளுக்கும் மொத்தமான ஊழல்வாதி விஜய் அண்ட் திரிஷா கம்பெனியா என்பதை கூடிய விரைவில் இந்த மக்களுக்கு போய் சேர்ந்துவிடும். சமூக வலைதளங்கள் பெரும் பங்காற்றுகின்றன. பெரும் ஊழல் அரசியலை படம் பிடித்து காட்டக்கூடிய சமூக வலைதளங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து விட்டிருக்கிறது. அதையும் மீறி பாண்டேக்களும் சங்கர்களும் பல ஊழல்வாதிகளுக்கு அவர்களுடைய ஊழல் பணத்தை பங்கு போடுகிற ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு மிருகங்களாக இருக்கிறார். இவைகளெல்லாம் எங்கே தீர்வு வரப்போகிறது, எப்படி தீர்வு வரப்போகிறது? அப்பாவி மக்களுடைய வாழ்க்கை யார் தீர்மானிக்க போகிறார்? லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, மக்களை சுரண்டாத ஆட்சி யார் கொடுக்க போகிறார்? இந்த ஆட்சி ஊழலற்ற ஆட்சி என்று முடிவு செய்ய முடியுமா அல்லது 5 ஆண்டு காலம் ஊழலே இல்லாமல் முடிந்து விட்டது என்று பெருமைப்பட முடியுமா? இப்படி ஒரு பெரும் சவால் தமிழர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அதிமுக திமுக 2 ஊழல்களை பாஜக தயவில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தான் ஒழித்திருக்கிறது. இந்த ஒழிப்பு விசில் ஓட்டு இயந்திரத்தில் விசில் பொத்தானே உடைந்து போய்விட்டது. அத்தனை வேகமாக திமுகவை அழித்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை ஒழித்திருக்கிறார்கள். விசில் பொத்தான் தேய்கிற அளவுக்கு, உடைகிற அளவுக்கு. இதெல்லாம் மாபெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த முயற்சி தொடர வேண்டும். இந்த முயற்சி நீடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் லஞ்சம், லாவண்யம், ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு பகுதி நேர நிருபர்கள் தேவை. தமிழா என்ற அந்த சமூக வலைதளத்திற்கு தமிழ்நாட்டிற்குரிய 234 பகுதிகளிலும் நிருபர்கள் தேவை. தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்கள் தேவை. லஞ்ச, லாவண்ய, ஊழல் இந்த ஒடுக்குமுறைகளிலிருந்து மக்களை காப்பாற்ற ஒரு பெரும் இயக்கம் தேவை.
அது இந்த இயக்கத்தின் வழியாக சமூக மாற்றத்திற்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பெரிய இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. திராவிடம் கிழிந்து தொங்குகிறது. போலி தமிழ் தேசியம் சீமான் வீட்டில் படுத்து உறங்குகிறது. இதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய சமூக சிந்தனையுள்ள, தமிழ் தேசிய ஆர்வமுள்ள நிருபர்கள் தேவை. என்னோடு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி இயக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பு கொள்ளுங்கள். சமூக மாற்றத்தை நோக்கி, தமிழ் தேசிய அரசியலை நோக்கி, லஞ்ச லாவண்ய ஊழலற்ற இந்த அப்பாவி மக்களுக்கு உதவக்கூடிய 234 தொகுதி நிருபர்களை நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.